அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பலன். இந்த வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் இருந்து 5ஆம் இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். 5ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல இருக்கிற போது பஞ்சமச்சனி. இந்த பஞ்சமச்சனி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னா, கடுமையான பண கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்ருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் புத்திர பாக்கியங்களுக்கு சில ஒரு வருத்தப்படக்கூடிய அப்படின்னா அவங்களுக்கு கல்வியிலையோ இல்லை கல்வி மந்தமான நிலையிலையோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். அதே நேரத்தில் இப்போது அந்த பஞ்சம சனியாகப்பட்டது உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறாருங்க. வக்ரங்கிறது என்ன? தன்னுடைய ஒரு கிரகம் எப்போ வக்ரம் அடையுதோ அப்போது அதனுடைய இயல்புத்தன்மையிலிருந்து மாற்று நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது, இயல்புத்தன்மைக்கு மாறான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்போது பஞ்சம சனி கஷ்டமான சனி, சரிங்களா? பூர்வீக சொத்துலேயோ இல்லை அந்த தூர பயணங்கள்னாலேயோ இல்லை பார்க்கும்போது நம்மளுடைய அதாவது ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் பண்ணுற விஷயத்துலேயோ இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாம் கொடுக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வேலை சார்ந்த விஷயங்கள்லேயோ கூட கடினமான மன கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும். கட்டாயத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்த இடத்துல ஒரு சங்கடங்களை உருவாக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு கஷ்டத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார். அதுதான் வக்ர காலங்கிறது. அப்போது இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும், அப்போது 4 மாதம் 14 நாள் அப்படின்னா 138 நாள் இந்த காலம் சனி வக்ர காலம். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பஞ்சமச்சனிலிருந்து உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தாங்க. பஞ்சமச்சனிங்கிறது உண்மையிலேயே பஞ்சம், அதாவது பஞ்சமாதிபதிங்கிறது கல்வி, அடுத்தது புத்திரபாக்கியம், பூர்வீக சொத்து, குலதெய்வ கோயிலுக்கு கூட போகணும்னா டக்குன்னு போக முடியாது. குலதெய்வத்துக்கு ஒரு விசேஷம் ஒன்று வைக்கலாம், இன்னும் ஒரு பிரார்த்தனை ஒன்று வச்சுருக்குறோம், ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, அது போய் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. போகவே முடியாது. போகலான்னு நினைப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை தடை வரும். இந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த டயத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று, குழந்தைங்களுக்கு எதிர்கால தேவைகளை சரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நமக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சோமோ அது செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒன்றும் அவங்க படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லையா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லையா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் அது சரியாக நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியாமலும் இல்லை அது அவங்க அமைச்சிக்க முடியாத நிலையிலையோ இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்திருந்தால் இப்போது இந்த வக்ர காலத்தில் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே அமைச்சுக்குவாங்க. அவங்களால் நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளால் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குற சந்தர்ப்பம் ஏற்படலாம். மொத்தத்தில் ஒரு திருப்திகரமான குடும்ப ஒரு சூழல் உண்டாகும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா தனக்கு திருமண பந்தம் அப்படின்னா சிலருக்கு பார்த்தோம்னா திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்ரம் அடைஞ்சு, ஏன்னா ஏற்கனவே சனி 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தது. அந்த 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம். 30 வயசு ஆகிப்போச்சு, 33 வயசு ஆகிப்போச்சு, பொண்ணு பார்த்துட்ருக்குறேன், கல்யாணமாக நடக்கலை, வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும்
அமைஞ்சு வரல. 40 ஆகி போயிருமாட்டிருக்குது, பயமாக இருக்குது. பொண்ணு அமைஞ்சால் ஜாதகம் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்தால் பொண்ணை பார்த்தா நமக்கு பிடிக்கல. இதே நிலைமை தான் பொண்ணு ஜாதகத்துக்கு. மாப்பிள்ளை சரியான மாப்பிள்ளை அமையலை. எத்தனையோ இடத்த பார்த்தோம், எத்தனையோ வருது, வசதி இருக்குது, ஜாதகம் பொருத்தம் இல்லை. பொருத்தம் இருந்தால் வசதி இல்லை, பையன் நல்லா இல்லை. இப்படியே தட்டி போகும் இல்லையா? விருச்சிக ராசிக்காரர் இருக்கேன், ஒரு பொண்ணாக இருக்கிறீங்களோ, ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கல்யாணத்து மேலே விருப்பம், நம்ம எதிர்பார்க்குற ஒரு மாப்பிள்ளை அமைகிறதே கிடையாது. இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தா பயம் வந்துடுச்சு, இப்படியே போனால் எப்படி, இந்த மாதிரி. அதாவது அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த வக்ரமாகும்போது சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறத அந்த இடத்த புனிதமாக்கும். அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, இயல்புக்கு மாறான ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதான் வக்ரம். இயல்பு நிலைக்கு மாறான். கெட்டது பண்ணிகிட்டு இருந்தாரா, நல்லது பண்ணுவார். ஒரு சரியான ஒரு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இந்த சனி கெடுத்திருந்தார். காரணம் என்னென்னா 5ஆம் இட சனி. 5ஆம் இட சனி 7ஆம் பார்வையாக எங்கே பார்த்தாரு, லாபஸ்தானத்தை பார்த்தார். சனி பார்க்கும் பார்வை கொடூரமாக இருக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ரொம்ப சம்பாதிப்பீங்க, ஆனால் மிச்சம் வச்சு முடிஞ்சுதா, இல்லை. வர்ற வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். 10லிங்கிற போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அந்த கடன் ஒவ்வொரு மாதமும் வாங்க வேண்டிய நிர்பந்தம். நாம் ஒரு கணக்கு போட்டு செலவு பண்ணிகிட்ருப்போம். எதிர்பாராமல் திடீர் செலவுகள் உருவாகிருக்கு. அதுக்காக அதிகபட்சமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. சிலர் பார்த்தோம்னா வேலையினால் கட்டாயி போச்சு, வேலை இல்லை, ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறேன், என்ன பண்ண முடியும்? ஒரு 30-35 வயசில் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 50 வயசு ஆகிப்போச்சு, இன்றைக்கி வேலை பறி போயிடுச்சு. இன்றைக்கி போய் ஒரு வேலை தேடுறது எவ்வளோ கடினமாக கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள் சந்திச்சுட்ருக்கிறீங்க. 4 பேருக்கு மத்தியில் கௌரவமாக வாழ்ந்தோம், கண்ணியமாக வாழ்ந்தோம். அடுத்தவங்க நம்மளை பார்த்தா புறாம்படுற அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்களுக்கு காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுடைய பிரச்சனை நாம் தீர்த்துக்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பொருளாதார அடிப்படையில் மந்த நிலை வந்ததுனால, அதாவது இன்றைக்கி கைகட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுமா? வாங்காதவங்கிட்ட ஒரு கை வாங்கிட்டோம்னா நாளைக்கு சரியாக கொடுக்கணுமில்ல. இப்போ பார்த்தா கொடுக்க முடிய மாட்டேங்குது. இப்படி இதில் பார்த்தோம்னா எப்போ ஒருத்தருக்கு பண நெருக்கடிகள் வருதோ அப்போ குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அது குடும்பத்துக்குள்ளே குடும்ப வாழ்க்கையிலேயே கூட மன சங்கடங்கள் ஏற்பட்டுரும். அதனால் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அந்த வெறுப்புகள் உருவாகி, அதாவது கொஞ்சம் வேற்றுமைகளை உண்டாக்கிடும். அது உண்டாகும்போது என்ன ஆகும்னா, அதாவது என்னவோ வாழ்க்கை, எதுக்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் மன வருத்தங்களை கொடுத்து, இது இப்படியே போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நாம் முயற்சி எடுக்காமல் இருந்தால் சொல்லலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு விவரமே இல்லாதவங்க ஒரு பெரிய விஷயங்களை சாதிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குது, ஒரு வாய்ப்புகள் அமையுது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு தேவையில்லாத கெட்ட பேர்கள் உருவாக்கி வைக்கிறாங்க, சங்கடங்களை உருவாக்கி வைக்கிறாங்க, நம்மளை பார்த்து விலைக்கு போகிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா, எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, ஒரு தசா புத்திகளோ அல்லது கோச்சார ஒரு கிரக அமைப்புகளோ நேரம் சாதகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதே பாதகமாக இருந்ததுன்னா எவ்வளோதான் நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் நமக்கு அந்த முயற்சிக்கு உண்டான, அதை உழைப்புக்கு உண்டான ஊதியமோ, இல்லை நம்ம திறமைக்கு உண்டான வேலை வாய்ப்புகளோ, இல்லை நம்மளுடைய நல்ல உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான வாழ்க்கையோ அமையாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். அப்படிங்கிறதுனால இந்த சனி வக்ரகாலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஒரு 4 மாதம் 14 நாள் 138 நாளும் அற்புதமான காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய முயற்சிகள் எடுங்க, அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சே தீரும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது அதாவது
நம்மளுடைய ராசி மையமாக வச்சு சொன்ன பலன்கள். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் முழுமையான தசாபுத்திகளுடைய பலன்கள் எல்லாமே அறிய முடியுங்கிறதுனால, உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி, உங்களுடைய பொறுமையான நேரம் கிடைக்கக்கூடிய காலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி எல்லாமே சிறப்பாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.